உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார். நான் அரசுகிட்ட தான் பேசுவேன். I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. நைட் நேரத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வர்றவங்களாகட்டும், அதனுடைய ஹைட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேலே வந்து ஒரு மெஷர்டு அட்டாக் கரெக்டாக நடக்குது. குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியில் இருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். ஒற்றை நாய் பம்மும், ஒற்றை நாய் வாழை சுருட்டும். நான் கேட்கறது ஒரு 10 நாய் இருக்குங்க. 10 நாயில வாழை சுருட்டிய நாய், வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? ஒரு நாய் என்ன செஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்? குட்டி வந்து சாக்கடையில விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காப்பாற்றணும் அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படி முக்கும். முக்கிய வந்து ஹெல்ப் கேட்கும். அதே அக்ரெசிவா கோவமா இருந்துச்சுன்னா அப்படி உருமும். சாவு அடிக்கிறாங்களே. டாக் சேஸ் பண்ணும்போது ஓடாம கிராஸ் ஹேண்ட்ஸ் வச்சு ஃபேஸை டர்ன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு டாக் போயிடும். இப்போ தெருவில் இருக்க டாக் வந்து அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி. வலியில இருக்க அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் barking லைக் அப்படின்னு சொல்லி இட் raises its voice. இதே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டின்டே இருக்காருன்னா என்னென்ன பண்ண போறோம்னா தெரியலையே. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு கீழே நிக்கிறா அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நான் வரேன் அப்படிங்கிற போது அப்படிங்கோ. என்னன்னா லவ் யூ லவ் யூ. இவங்க மோர் இறக்க குணம் என்ன கருணை உள்ளவங்களா தான் இருக்கணும். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான். நாய் குறுக்க வந்ததுனாலயா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட். நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். நாயமுடா, நேர்மைடா. இங்க தீர்வு சொல்லு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச தீர்வுங்கிற எனக்கு என்ன முன்னாடி என்ன இப்ப தெருவில் இவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும்? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி கேளு சார். இருக்க வேண்டாம் தான் சார் நாங்களும் சொல்றோம். எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. அணுகுமுறை அறிவியல் பூர்வமாவும் அறம் சார்ந்ததா? அதுதான் என்னன்னு சொல்லுங்க. கடைசி என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டீங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல். இப்ப நீங்க வேக்சின் பண்றதுனாலயோ கருத்தடை பண்றதுனால இப்ப எனக்கு தீர்வு வராது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. உடனடி தீர்வு கிடையாது சார். இப்படி பேசாதீங்கம்மா. இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. இல்ல நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற.
நீங்க எல்லாம் 12 மணிக்கு தூங்கிட்டீங்க, ஒரு 2 பேர் வர்றான், அந்த வீட்டுல உள்ள பூந்து நம்ம வந்து அடிச்சு தூக்கிடலாம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நீ என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது, எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. நீங்க 11 மணிக்கு நைட்டு மேல போனீங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும். நான் நல்லவனா இல்லையான்றதை ஏன் சார் ஒரு நாய் முடிவெடுக்கணும்? அது ஒண்ணுமில்லடா. என்ன கொடுது? அந்த பார்டரை தாண்டி யார் வந்தாலுமே அது வந்து ஒண்ணு கொலைக்கும், இல்ல அட்டாக் பண்ண வரும். இவ்வளவுதான். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இதே தவிர நானும் பண்ணிருக்கேன், அது என்னையும் கடிச்சிருக்கு. வணக்கம் மாப்பிள்ளை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Hi friends, thank you for watching my videos. Next videos la pakalam. Tata bye.